அங்கிள், எனக்கு ஷூ வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி தரீங்களா? எங்கள் அம்மா வந்தால் திட்டுவாங்க. நீங்கள் எனக்கு வாங்கி தரீங்களா இன்னைக்கு? ஆமாம் கவிதா, நான் கூட மறந்துட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினிய. நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாம் பார்பி, கவிதாக்கு நம்ம ஷூ வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம்ல. இன்றைக்கி வேணால் ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு வரலாமே. வாயன் கடைக்கு போயிட்டு வரலாம். சரிங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். சரி, இன்றைக்கே போய் வாங்கிட்டு வந்துடலாங்க. வாங்க போகலாம். அப்பா நாங்களும் வரமேப்பா, எங்களுக்கும் ஆசையாக இருக்குப்பா. வேணாம் சிவா, நீ வீட்டிலே இரு, அதுவே போதும். எல்லாம் உங்களால் வந்தது தானே, நாங்களே போயிட்டு வரோம். நீங்கள் ஒன்றும் வர வேணாம், வீட்டிலே இருங்க அமைதியாக, அதுவே போதும். ஒரு ஷூவால் வந்த பிரச்சனை போதாதா? வீட்டிலே இருங்க. கவிதா வாமா போகலாம். நம்ம ஏன்னா இருக்க டைம் தான் ஆகும். நம்ம போயிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க சீக்கிரமா. பார்பி வேகமாக நட பார்பி. பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் புது ஷூ வரப்போகுது. எனக்கு 2 ஷூ. உங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்களா எனக்கு எப்படிலாம் வாங்கி தராங்கன்னு. உங்களுக்கு வாங்கியே தர மாட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்தளவுக்கு என் மேலே பாசமாக இருக்காங்க. பார்த்தீங்களா, எனக்கு மட்டும் 2 ஷூ. ஏக்கா இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க? டே, நான் உங்களோட பெரிய பொண்ணு. நான் இப்படி தான் இருப்பேன். போங்கடா. எனக்கு புதுசாக ஷூ வாங்க போகிறோம். பத்திரமா வீட்லேயே இருங்க. ஜாலி ஜாலி. நம்ம பார்த்துக்கலாம். என்றைக்குமே போய் சொன்னவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளை பற்றி அம்மாவுக்கு சீக்கிரமாக தெரிய வரும். எங்க கடை பெருசாக இருக்குங்க. எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ? கடை நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நாள் இந்த கடை இங்கே இல்லையே, புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. வாவ், இங்கே எவ்வளோ பிங்க் கலரில் நிறைய செருப்பு இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டி இங்கே பாருங்களேன். ஆமாம் கவிதா, இங்கே நிறைய செருப்புலாம் இருக்குது. உனக்கு என்ன செருப்பு பிடிச்சிருக்கோ அந்த செருப்பை எடுத்துக்கோ. நானும் அங்கிளும் இங்கே உட்காந்துட்ருக்கோம். நீ வந்து உனக்கு பிடிச்ச செருப்பை எடுத்துகிட்டு எங்களை கூப்பிடு, சரியா? மேடம் மேடம், இந்த சின்ன பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் அவளுக்கு பிடிச்ச கலரில் கொஞ்சம் செருப்பு எடுத்து தாங்க. அவள் என்ன செருப்பை காமிக்கிறாளோ அது அவள் சைஸ்க்கு இருக்கா அப்படி சொல்லி நீங்கள் எடுத்து தந்துடுங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம். ஓகே மேடம், நீங்கள் சிட் பண்ணுங்கள், நான் அந்த பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். என்னங்க நீங்கள் உட்காந்துட்டீங்க? சரி, நானும் உட்கார்றேன். எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் போல், நானும் உட்காந்துக்கிறேன். பார்பி, பசங்க வேறு வீட்டில் தனியாக இருக்காங்களே, மறந்தனா சேட்டை பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சேட்டை பண்ண மாட்டாங்கங்க. நேற்று அடிச்சு அடி அந்த மாதிரி ஏதோ சேட்டைலாம் பண்ண மாட்டாங்க, பாருங்களேன். மேடம் மேடம், எனக்கு ஷூலாம் வேணும். என்னோட சைஸுக்கு எங்கே இருக்குது? ஷூ பாப்பா, இந்த ரேக்கு 3மே வந்து உன்னுடைய சைஸ் தாம்மா. அந்த பக்கம் ஷூலாம் இருக்கும், இங்கே ஹீல்ஸ் இருக்குது, இங்கே நார்மல் வேர்லாம் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ நீ வந்து எடுத்துக்குமா. எடுத்துகிட்டு என்னை வந்து கூப்பிடு, உனக்கு நான் எடுத்து தரேன். நான் வந்து பக்கத்தில் இருக்க கஸ்டமரை அட்டென்ட் பண்ணிட்டு வரேன், ஓகேவாம்மா? ஓகே மேடம், நான் போய் பார்க்குறேன். நீங்கள் போங்க. மேடம், உங்கள் குட்டிக்கு ஷூலாம் எடுத்துட்டிங்களா? என்ன ஷூ எடுத்திருக்கீங்க? இன்னும் இல்லைம்மா, இன்னும் அவள் பார்த்துட்டு தாம்மா இருக்கிறா. ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கா, ஆனால் இன்னும் ஒன்றும் எடுக்கலம்மா. ஓகே மேடம், நீங்கள் எடுத்துகிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். இங்கே நிறைய ஷூலாம் இருக்குது. நிறைய கலராக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்னாச்சு கவிதா, இன்னும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் எடுக்கலையாம்மா? இதை போகிறேன் அங்கிள். எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல, அதான் சுற்றி பார்க்குறேன். நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த ஹீல்ஸ்லாம் இருக்குதுல்ல, அங்கே போய் பார்ப்போம். அங்கே தான் நிறையா கலராக இருக்குது. நிறைய பிங்க் கலர்லேயும் இருக்குது. வாவ், இந்த ஷூ நல்லா இருக்கு. ரொம்ப ஹீல்ஸ் அதிகமாக இருக்குது. நான் கீழே விழுந்துருவேன். இது வேணாம். பக்கத்தில் இருக்கிற ரேக்கில் பார்ப்போம். என்ன இதெல்லாம் சின்ன பசங்க போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் நல்லாவே இல்லை. 3ஆவதுல போய் பார்ப்போம். இங்கே நிறைய ஷூலாம் இருக்கே. வாவ், என்னுடைய ஷூ மாதிரியே இங்கே ஒன்று இருக்குது. பிங்க் கலரில் இருக்குது. மை ஃபேவரட் ஷூ. இதான் எனக்கு வேணும்.
மேடம் மேடம் இங்கே கொஞ்சம் வாங்க மேடம், எனக்கு இந்த ஷூவை எடுத்து தாங்க மேடம். தோ வரம்மா. மேடம் எனக்கு இந்த பிங்க் கலர் ஷூ தான் வேணும், எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதை எடுத்து தாங்க. ஓகேம்மா, நான் உனக்கு அதை எடுத்து தரேன், இருமா. இந்த பாப்பா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு பிங்க் கலர் ஷூ எடுத்துட்டேன். நீ போட்டு பாருமா, உனக்கு கரெக்டாக சைஸ் இருக்கான்ட்டு. இதோ கீழே வச்சுருக்கேன், நீ போட்டு பாரு. ஓகே ஓகே மேடம், நான் போட்டு பார்க்குறேன். இந்த ஷூ எனக்கு கரெக்டாக தான் இருக்கும், நான் வீட்லேயும் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அங்கிள் அங்கிள் ஆன்ட்டி இங்கே பாருங்க, நான் வீட்டில் வச்சுருக்க மாதிரியே ஷூ எடுத்துட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அங்கிள் ஆன்ட்டி. நல்லா இருக்குதா? எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலரில் எடுத்துட்டேன். எப்படி இருக்கு? கவிதா, நீ ஆல்ரெடி இதே மாதிரி தானே வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, உனக்கு அதே மாதிரியே கிடச்சிருச்சே. வெறும் லக்கி கேர்ள் தான் நீ. போ. உனக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்குமா கவிதா? பிங்க் கலர்லேயே ஷூவாக எடுக்கிற? ஆமாம் ஆண்டி, எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும், அதனால தான் எடுத்துட்டேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேடம், மொத்த அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என்கிட்ட 2000 இருக்குது. இந்த ஷூவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஆகுது. சார் நீங்கள் 2000 ருபி வச்சுருக்கீங்க. 2000 ருபிக்கு என்கிட்ட சுத்தமாக சேஞ்ச் இல்லைங்க சார். நீங்கள் வேணால் ஆன்லைனில் பே பண்ணிடுறீங்களா? அப்படிங்களா? ஓகே மேடம், நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணிடுறேன். 600 தானே? ஓகே சார். ஐயா ஜாலி, எனக்கு பிங்க் கலரில் ஷூ வந்துடுச்சு. அங்கிள் எனக்கு இந்த ஷூ ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சரி வாங்க போகலாம். உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டல கவிதா, சரி வா போகலாம்.